ஹலோ கைஸ், இன்னைக்கு ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங் போம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த போம் யார் எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா ராபர்ட் ஃப்ராஸ்ட். நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி நீங்கள் 5 மார்க் எழுதுறீங்களோ 6 மார்க் எழுதுறீங்களோ 10 மார்க் எழுதுறீங்களோ எது எழுதினாலுமே ஆத்தர் இன்ட்ரோ ஒரு 2 லைன்ஸ், ரொம்பலாம் நான் சொல்லலை, ஜஸ்ட் ஒரு 2 to 3 லைன்ஸ் மட்டும் எழுதுங்க. அப்போ தான் வந்து பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஓகே இவங்க கொஞ்சம் படிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வரும். ஓகே, ராபர்ட் ஃப்ராஸ்ட் பற்றி பார்க்கலாமா? ஸோ இவர் வந்து ஒரு ஃபேமஸ் அமெரிக்கன் போயட். ஓகேங்களா? அப்புறம் வந்து இவர் 4 புலிட்சர் ப்ரைஸ் வந்து வாங்கியிருக்காரு. எதுக்குன்னா போயட்ரிக்காக. ஸோ இப்போ இந்த போயம் பற்றி ஒரு இன்ட்ரோ சொல்லணும் அப்படின்னா இது வந்து 42 லைன்ஸ் இருக்குது இந்த போயமில். ஸோ இதில் வந்து நோ ரைம் ஸ்கீமே கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி ராபர்ட் ஃப்ராஸ்ட் போயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா செட்டிங் எங்கன்னா நியூ இங்கிலாண்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு இன்ட்ரோடக்ஷனில் கரெக்டாக எழுதினாலே குட். ஸோ இது கூட உங்களுக்கு ஏதாச்சும் வேறு ராபர்ட் ஃப்ராஸ்டோட ஒர்க்ஸ் தெரியும் அப்படின்னா அதையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிடலாம். சரி, ஓகே, போயம் பற்றி பார்க்கலாமா? ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங். எனக்கு இந்த போயம் படித்ததுக்கப்புறம் என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த விஷயத்தை நம்மளாம் யோசிச்சிருக்கவே மாட்டோம். ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான், பட் இது அவ்வளோ அழகாக வந்து இந்த போயமில் வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட் வந்து சொல்லியிருப்பார். ஸோ நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா இந்த மாதிரி ட்ரீஸ்லேருந்து ஃப்ரூட்ஸை ப்ளக் பண்ணுறாங்களே அவங்க லைஃப் எப்படி இருக்கும் அப்படிலாம் யோசிச்சிருக்கோமா? கிடையாது. ஸோ அதை வந்து இந்த ஒரு கான்செப்டாக எடுத்து அவர் வந்து எழுதியிருக்காரு. உண்மையிலே போயம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான போயம். ஸோ அதை பற்றி பார்க்கலாமா? ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங் இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஆப்பிள் பிக்கிங் ப்ராசஸை பற்றியும் ஆப்பிள் பிக் பண்ணதுக்கப்புறம் அந்த மனுஷனுக்கு எப்படி இருக்கும், அந்த பிக் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு எப்படி இருக்குது, எப்படி ஃபீல் ஆகுது, அந்த ஃபீலிங்ஸ் பற்றி தான் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்பிள் பிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், ட்ரீயில் வந்து லேடரை வச்சு அது மேலே வந்து நம்ம ஏறணும்ல. அப்போது வந்து ஆப்பிள் பிக் பண்ணுறவருக்கு எப்படி இருக்குன்னா, அந்த லேடர் வந்து ஸ்கையை நோக்கி வந்து பார்க்குதா. ஸோ ஏறும்போது நம்ம ஹெவனுக்கு ஏறுற மாதிரியே ஒரு ஃபீலிங் வந்து அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஆப்பிள் பிக் பண்ணிகிட்டே இருக்காங்களாம். பட் இன்னும் நிறைய ஆப்பிள்ஸ் இருக்குது நாங்கள் பிக் பண்ணுறதுக்கு. எனக்கு வந்து இப்போ ரொம்ப ட்ரௌசியாக இருக்குது, ஒரு மாதிரி மயக்கமே வந்துடுது, ரொம்ப ஸ்லீப்பியாக ஃபீல் பண்ணுறேன் நான், எனக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் எவ்வளோ ஆப்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளக் பண்ணுறதுக்கு 10,000 ஆப்பிள்ஸ் அவ்வளோக்குள்ளே இருக்குது நான் இன்னும் ப்ளக் பண்ணுறதுக்கு. பட் எனக்கு இப்போவே ரொம்ப ட்ரௌசியாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆப்பிள் ப்ளக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு ட்ரீம் வருமா. அந்த ட்ரீம்லேயும் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தான் வருமா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விஷயம் டெய்லி ஒரு விஷயம் பண்ணுறோம், இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக அந்த விஷயத்தை அப்படியே திங்க் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் நம்ம ட்ரீமில் வரும். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. இப்போ நமக்கு ஒரு செலிப்ரிட்டியை பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சினிமாவில் பார்க்குற செலிப்ரிட்டியோ இல்லை சீரியலில் பார்க்குற செலிப்ரிட்டியோ, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், யார்ப்பா இது நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் போய் ஐடி செக் பண்ணுவோம். அப்புறம் ரீல்ஸ் பார்ப்போம். அன்றைக்கி ஃபுல்லாக அந்த செலிப்ரிட்டியே நம்ம மைண்டில் இருக்கும், கனவுலேயே அந்த செலிப்ரிட்டி தான் வருவார். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ இவரும் டெய்லி அந்த ஆப்பிள் பற்றி நினச்சி ஆப்பிளில் ப்ளக் பண்ணி கனவுலேயும் வந்து ஆப்பிள் தான் எனக்கு வருது அப்படின்றாரு. ஸோ அதே மாதிரி இப்போது ட்ரீயில் வந்து ஒரு லேடரில் ஏறி வந்து ஆப்பிள் பறிக்கிறாருல. ஸோ வேறு பிரான்ச் நம்ம மாறும்போது லேடர் வந்து ஷேக் ஆகும் இல்லைங்களா. ஸோ அந்த லேடர் வந்து லைட்டாக மூவ் ஆகும். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் இப்போ வந்து பிரான்ச்சில் ஏறலை, இப்போ லேடரில் நான் ஏறலை, ஆனாலும் எனக்கு அந்த மூமெண்ட் எனக்கு அப்படியே அந்த லேடர் ஆடுற மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படின்றாரு. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம லிஃப்ட்டில் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், மேலேருந்து கீழே வருமோ இல்லை கீழேருந்து மேலே போகிறோமோ. ஸோ போயிட்டு நம்ம ஒரு இடத்த ரீச் ஆனதுக்கப்புறம் அப்படியே லிஃப்ட்டில் போகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். அப்படியே நமக்கே ஒரு செகண்ட் அப்படி தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபீலிங் தான் இதுவும். அப்படி லேடரில் ஏறி அவர் எவ்வளோ நாள் அந்த பிரான்ச்சில் ஏறி மூவ் ஆகி அந்த லேடர் ஷேக் ஆகிருக்கும். ஸோ அதே ஃபீல் தான் எனக்கு இப்போவும் இருக்குது அப்படின்றாரு. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் பிக் பண்ணி ஒரு பேஸ்கெட் ஃபுல்லானதுக்கப்புறம் அது வந்து ஒரு பிளேஸில் கொட்டணும்ல. ஸோ அது கொட்டும் போது ஒரு சவுண்ட் வரும். ஸோ அந்த சவுண்ட் இப்போ என் காதில் ஒலிச்சுனே இருக்குது அப்படின்றாரு. ஓகேங்களா? ஸோ அது வந்து எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்குது, அந்த சவுண்டு கொட்டுற சவுண்ட் எனக்கு அப்படியே காதில் கேட்டுகிட்டே இருக்குது அப்படின்றாரு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே வீடு இருக்கும். ஸோ அப்படிலாம் இருக்கும்ல. அப்போ வந்து என்ன ஆகும்னா டெய்லி அந்த ட்ரெயின் சவுண்டு கேட்டு 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 சும்மா போனாலும் ட்ரெயின் சவுண்ட் கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும். கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி தான் இவருக்கும். அந்த ஆப்பிள் எவ்வளோ ஆப்பிள்ஸ் அவர் வந்து பேஸ்கெட் ஃபுல் ஆப்பிள் எவ்வளோ கொட்டியிருப்பாரு. ஸோ அந்த சவுண்டு வந்து கேட்டு கேட்டு எனக்கு சும்மா இருக்கும்போது சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குது அப்படின்றாரு. அப்புறம் அவர் ரொம்ப டயர்டாகி என்ன சொல்கிறாருன்னா, ஐ எம் சிக் ஆஃப் த ஆப்பிள் பிக்கிங். எனக்கு இந்த ஆப்பிள் பிக்கிங் அந்த ப்ராசஸாலே எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படின்றாரு. அதே மாதிரி ஆப்பிள் பிக் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நாங்கள் பிக் பண்ணணும். ஏன்னா வந்து இப்போது ஒரு ஆப்பிள் கீழே விழுந்துச்சுன்னா டேமேஜ் ஆகும். ஸோ அதை வந்து யாரும் வாங்க மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பிக் பண்ணுவோம். ஆனால் அப்படியும் பார்த்தீங்கன்னா சில ஆப்பிள் வந்து கீழே விழ தான் செய்யுது. ஸோ அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஜூஸ் கம்பெனிக்கு நாங்கள் அந்த கீழே விழுற ஆப்பிள்ஸ்லாம் நாங்கள் வந்து அமுச்சு விட்ருவோம், அது வந்து அதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, ஐ நீட் டீப் ஸ்லீப், எனக்கு வந்து டீப் ஸ்லீப் தேவைப்படுது, பட் என் மைண்ட் வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்றாங்க. கடைசியாக வந்து இந்த போயம் எப்படி முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு அனிமல் பேரை வந்து சொல்கிறாங்க. அது பேர் என்னென்னா உட்சக், WOODCHUCK. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குரில் டைப் தான் இது வந்து, ஆனால் பார்க்க ரேட் மாதிரியும் இருக்கும். ஸ்குரில் ரேட் ரெண்டும் கலந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் இது வந்து. சரி, இது எதுக்கு இந்த போயமில் இப்போ சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, ஸோ உட்சக் பார்த்தீங்கன்னா ஹைப்பர்னேஷன் ஸ்டேட்லேயே இருக்கும். அதாவது ரொம்ப டீப் ஸ்லீப், ரொம்ப நேரம் தூங்கிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. நார்மலாக தூங்காது, ரொம்ப நேரம் தூங்கிட்டே ஒரு டீப் ஸ்லீப்புக்கு போவோம் அப்படின்றாங்க. ஸோ இப்போ என்னென்னா, இப்போ அவரோட ஸ்லீப் அந்த உட்சக் ஸ்லீப் மாதிரி இருக்க போதா, இல்லை நார்மல் ஹியூமன் ஸ்லீப் மாதிரி இருக்க போதா? ஸோ ஹியூமன் ஸ்லீப் அப்படின்னு சொல்லும்போது நம்மளால ரொம்ப நேரம் தான் தூங்கி நிற்க முடியாதுல்ல. எப்படி இருந்தாலும் நிறைய ஒர்க் இருக்கும், காலைல எழுந்திரிச்சிக்கணும், அதெல்லாம் பண்ணோம்ல. ஸோ உட்சக் மாதிரி நான் வந்து ஹைப்பர்னேஷன் ஸ்டேட் டீப் ஸ்லீப்லேயே இருக்க போகிறேன்னா, இல்லை ஹியூமன் ஸ்லீப்லேயே நான் இருக்க போகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு முடிச்சிடுறாரு. ஸோ ஓகே கைஸ், இதுதான் வந்து ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங் போம். ஐ ஹோப் யூ ஆல் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இதில் வந்து ஏதாச்சும் 1 மார்க்கு அந்த மாதிரி கேட்கலாம்னா எனக்கு தெரிஞ்சு உட்சக் பற்றி கேட்கலாம், அது என்ன அனிமல் அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி இதில் வந்து ஆப்பிள்ஸ் கவுண்ட் சொல்லியிருப்பாங்கல்ல, 10,000 ஆப்பிள், அதுவும் கேட்கலாம். ஸோ ஓகே கைஸ், உங்களுக்கு வேறு ஏதாச்சும் போமோ இல்லை ஷார்ட் ஸ்டோரி ப்ரோஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து டைப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன்.